ஒரே ஒரு நோ உங்களை உலகத்திலேயே ரொம்ப மோசமானவரா மாத்திரும்னு பயந்திருக்கீங்களா? உங்க வாழ்க்கையில நீங்க எப்பவுமே மத்தவங்களுக்காக விட்டு கொடுத்து எல்லாத்துக்கும் சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற ஒரு நபரா என்னைக்காவது ஒரே ஒரு முறை உங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்துக்கு தைரியமா நோ சொல்லி பார்த்துருக்கீங்களா? அப்படி சொல்லி பாருங்க. உங்களை உண்மையா நேசிக்கிறவங்க யாரு, உங்களை வெறும் பயன்பாட்டுக்காக வச்சிருக்கிறவங்க யாருங்கிற உண்மையான முகம் அன்னைக்கு உங்களுக்கு தெரியும். சிலருக்கு உங்க மேல நிஜமான அன்பு இருக்காது. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் உங்ககிட்ட இருக்கிற சில குணங்கள் மட்டும்தான். உங்களை ஈஸியா அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும். நீங்க எதுக்குமே எதிர்த்து பேச மாட்டீங்க. உங்க ஆசை சந்தோஷத்தை விட்டுட்டு அவங்களுக்கு எல்லா தியாகமும் பண்ணுவீங்க. நீங்க அமைதியா இருக்கிற வரைக்கும் இவங்க ரொம்ப நல்லவங்க, ரொம்ப மெச்சூர்டுன்னு உங்களை தலையில தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. ஆனா என்னைக்காவது நீங்க உங்க சுயமரியாதையை உணர்ந்து உங்களுக்காக பேச ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு மொத்தமா மாறி போயிடும். ஏன் இப்பெல்லாம் இவ்வளவு சுயநலமா நடந்துக்கிற? முன்ன மாதிரி நீ இல்லையே, ரொம்ப முரட்டுத்தனமா மாறிட்ட. இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க மேல வந்து விழும். ஆனா நம்ம தப்பு பண்றோமான்னு உங்களையே சந்தேகப்பட வைப்பாங்க. ஆனா உண்மை என்ன தெரியுமா? இவங்க இத்தனை நாள் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருந்த விஷயம் கைவிட்டு போறதுனால வரக்கூடிய ஏமாற்றம் தான் அது. எந்த ஒரு உறவா இருந்தாலும் பேலன்ஸ்னா சமநிலையில வச்சுக்கோங்க. மற்றவங்களுக்காக வாழறதை நிறுத்திட்டு உங்களுக்கான எல்லையை நீங்க உருவாக்குங்க. அடுத்தவங்க பண்ற தப்புக்கெல்லாம் நீங்க குற்ற உணர்ச்சி அடையாதீங்க. அவங்களோட நெகட்டிவை உங்க மேல திணிக்க விடாதீங்க. உங்ககிட்ட பேசுறவங்க மரியாதையான வார்த்தைகளையும் தெளிவான துணையையும் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்துங்க. உங்க நேரம் ரொம்ப மதிப்பு மிக்கது. தேவையில்லாத நபர்களுக்காக உங்க சக்தியையும் நேரத்தையும் வீணாக்காதீங்க. உங்களுக்காக நீங்க முதலா பேசும்போது கொஞ்சம் தயக்கமாகவும் பயமாகவும் இருக்கலாம். ஆனா உங்க சுயமரியாதையை நீங்க தான் காப்பாத்திக்கணும். மற்றவங்களை சந்தோஷப்படுத்த உங்க நிம்மதியை நீங்க இழந்துடாதீங்க. உங்க வாழ்க்கையில இந்த மாதிரி அனுபவம் நடந்திருக்கா? கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ யாருக்கு தேவைப்படுமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம நாளைக்கு அடுத்த ஒரு வீடியோல பார்க்கலாம்.